வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். எடப்பாடி போட நினைத்த ஸ்கெட்ச் என்ன? முன்கூட்டியே முடித்த திமுகவின் கனிமொழி நடத்திய ரகசிய மூவ். வாங்க வீடியோவும் நுமக்கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் முக்கியமான கட்சி தீர்வாக பார்க்கப்படுகிறதா. அதாவது இந்த தேர்தல் என்பது ஒரு வாழ்வாசாவா என்ற மனநிலையில்தான் அனைத்து கட்சிகளும் அதனை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதை சொல்லப்படுகிறதா. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கூட ஆளும் திமுக கூட்டணியும் எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணிக்கும் இடையே ஒரு கடும் போட்டியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது திமுகவின் கூட்டணியாக அதற்காக தொகுதி பங்கீடை சுமூகமான முறையில் முடித்து வைத்த திமுகவின் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். ஆனால் எடப்பாடியார் இன்று வரை தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கான எந்தனை தொகுதிகள் என்பதை இன்று வரை வெளியிடவில்லை என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீட்டை முடித்து தேர்தல் பணிகளில் முன்னிலை பெற முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக முனைப்பு காட்டி வருகிறதா. தற்போதைய நிலவரப்படி நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திமுக மற்றும் காங்கிரஸ் இடையான இந்த தொகுதி பங்கீடு இறுதியாகி இருக்கிறதாம். காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது 28+1 என்ற அடிப்படையில் தான் காங்கிரசுக்கு தனது கூட்டணி திமுக கூட்டணி தனது தொகுதி பங்கீடை ஒதுக்கி இருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது முன்னதாகவே 40 தொகுதி வரை காங்கிரஸ் எதிர்பார்த்த நிலையில்தான் கனிமொழி மற்றும் சோனியா காந்தி இடையான இந்த நேரடி பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த உடன்பாடு எட்டப்பட்டு இருக்கிறதா. இது திமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி மறுபுறம் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவாகும் முன்பே அதிமுக பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை அறிவித்து திட்டமிட்டிருந்தார். இதன் மூலம்தான் தங்களது கூட்டணி மிகவும் இறக்கமாக இருப்பதை வெளிப்படுத்தி அவர் விரும்பினார். ஆனால் அதிமுக தரப்பில் இன்னும் சில கூட்டணி கட்சிகளுடன் உடன்பாடு எட்டப்படாத நிலையில்தான் அந்த திட்டம் தாமதமாகி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா. இந்நிலையில்தான் திமுக கடந்த 8 ஆண்டுகளாகவே தனது கூட்டணியுள்ள 21 கட்சிகளையும் சிதறாமல் தக்க வைத்து தற்பொழுது தொகுதி பங்கீட்டை ஒரு வெற்றிகரமாகவே முடித்து அடித்து ஆடி வருகிறதா. இந்நிலையில்தான் தமிழகத்திலே அதிமுகவின் கூட்டணி என்பது கண்டிப்பாக ஒரு வலுவான நிலையில் காணப்படும் நிலையில்தான் திமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி கண்டிப்பாக ஓடக்கூடிய வகையில்தான் அதன் கூட்டணி இருக்கும் என்பதை திமுக தலைமை அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுக தரப்பிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருந்த தேமுதிக, எஸ்டிபி போன்ற கட்சிகள் எல்லாம் தற்போது கூட்டணி இல்லாதது ஒரு பின்னடைவாக அதிமுகவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறதா. ஸ்டாலினின் இந்த வேகமான நகர்வுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி தற்போது அமைதி காத்து வருவதாகவும் தங்களுடைய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் எடப்பாடி போடும் நினைத்த ஸ்கெட்சையெல்லாம் முன்கூட்டியே முடித்த திமுகவின் கனிமொழிதான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.